வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. நம்ம செய்ய போகிற ரெசிபி சின்ன உருளை தேங்காய் பால் கறி. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன உருளை ஒரு 10 நம்பர், ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் ஒரு அரை கப்பு, சோயாஸ் நக்கெட்ஸ் நான் சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான். அது இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சது, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு முக்கால் டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது சோம்பு, தனியா, சீரகம் சேர்த்த தூள். இது 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர். இது எல்லாமே சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன். சோம்பு, சீரகம், தனியா. இப்போது இவ்வளோதாங்க நமக்கு தேவையான அளவு. இப்போது பிரியாணியில் போடுறதுக்கு 1 கப் ஸ்னக்கட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்னக்கட்ஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி கொதி வரும்போது இந்த ஸ்னக்கட்ஸ் இதோடு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கலரிட்டு, இந்த உப்பு கலர் அளவுக்கு நல்லா கலரிட்டு, இது மேலே ஒரு தட்டை போட்டு இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அது அடுப்பு மேலேயே அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு, இது மூடி போட்டு மூடி வச்சாச்சு. அது அப்படியே இருக்கட்டும் அடுப்பு மேலேயே. ஸோ நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன். ஸோ இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபிங்க இது. ப்ளஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கும் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதில் கருவேப்பிலை, இந்த ஸ்டேஜ்லேயே வெங்காயமும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். ஸோ இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு.
இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், சீரகம், தனியா, சோம்பு, பெப்பர் பவுடர். இப்போ இதுக்கு காரத்துக்கு கொடுக்க போகிறதே மெயினாக வந்து இந்த ரெசிபி, இது மட்டும்தாங்க. ஸோ இப்போ இது கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். எண்ணெயில் கொஞ்சம் பச்சை வாசனை போன உடனே ஸோ இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. பச்சை வாசனை போயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதையும் போட்டு ஒரு பெரட்டிடலாம். பெரட்டிட்டு இதுக்கப்புறமா இந்த பொட்டேட்டோவை ஆட் பண்ணிடலாம். இந்த சோயாஸ் நக்கெட்ஸையும் ஆட் பண்ணிடலாம். இதில் இது கொஞ்சம் நல்லா கலரி விடுவோம். இந்த காரத்தில் நல்லா இது ஒட்டட்டும். இது நல்லா கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுவோம். இது எல்லாமே நம்ம சோயாஸ் நக்கெட்ஸும் நம்ம ஆல்ரெடி வந்து தண்ணியில் தான் நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், உப்பு போட்டு. ஸோ பொட்டேட்டோவும் நம்ம வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். ஸோ அதனால் இது வந்து நல்லாவே வெந்து தான் இருக்கும். அதனால் இப்போ தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. நம்ம ஊற்றுற தேங்காய் பால்லேயே அது வந்து நல்லா வெந்துடும். ஸோ இந்த காரம் மட்டும் அதில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா நம்ம எல்லா பக்கமும் பெரட்டி கொடுப்போம். தேங்காய் பால் போட்டு நம்ம ரொம்ப நேரம் வைக்க போகிறதில்ல. அதனால் இப்போவே நல்லா இந்த காரம் வந்து இதில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம இதை நல்லா கிளறி விடுவோம். எல்லா சைடுமே எல்லா பொட்டேட்டோலையுமே காரம் இறங்குற மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இது பாருங்கள், நல்லா கோட்டிங் ஆகிடுச்சு எல்லாமே உருளைக்கிழங்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துடலாம். இப்போ எப்படி இருந்தாலும் கீழே இதுவாக இருந்தாலும் தேங்காய் பால் ஊற்றினோன்னா எல்லாமே ஒன்றா மெர்ஜ் ஆகிடும். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் தேங்காய் பால், ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இது. இப்போ இதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்க போகிறது இந்த தேங்காய் பால் தான். தனியா ஃப்ளேவரும், சீரகம், சோம்பு இதெல்லாம் சேரும் போது ஒரு நல்ல தனி டேஸ்ட்டு வரும். இது காரத்துக்கு பெப்பரும் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா இப்போ மழைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெசிபி இது. சப்பாத்தியோடு தொட்டுக்கலாம், இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். நமக்கு பிரியாணிக்கும் ஒரு கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் பால் திக்காக ஊற்றாமல் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரை ரெசிப்பியாகவும் நம்ம அதை சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம். ஸோ இப்போது நம்மளோட டேஸ்டி சின்ன உருளை சோயாஸ் நகட்ஸ் தேங்காய் பால் கறி ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம்.